ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு வெறித்தனமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஒரு பிரபல யூடியூப் சேனல் அவர் உட்காந்து இந்த ட்ரெய்லரை வச்சு டீகோட் பண்ணி இந்த படத்தோடைய கதை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூலி படத்தோடைய கதை அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் சொல்லும் போதெல்லாம் யாரும் நம்ப மாட்டீங்க. நம்ம டைம் ட்ராவல் சொன்னாங்க நம்ப மாட்டீங்க, நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆனால் ஒரு பிரபல யூடியூப் சேனலில் அவர் பேசியிருக்காரு. அவர் பேசின அந்த வீடியோக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் தந்திருக்கேன், மறக்காமல் ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். அதில் அவர் அந்த கூலி படத்தோடைய அந்த டைட்டில் ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக மூவி இருக்குன்ற அளவுக்கு அவர் கொண்டு போகிறார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு கான்செப்ட். நீங்கள் லூசி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஹாலிவுட்டில். ஸோ ஒருத்தவங்க சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான் அது. அவங்களுக்கு அந்த பிரெயினில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ராடினரியாக வளர ஆரம்பிச்சிடும். நம்மளாம் 10% 15% கூட யோசிக்க மாட்டோம் பிரெயினை யூஸ் பண்ணி. அவங்க 100% வரைக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த படத்தில் அந்த கேரக்டர். ஸோ அந்த படம் அந்த மாதிரி கதையாக இது இருந்ததுனாக்கா சம்பவம் தான் 1500 கோடிலாம் அசால்ட்டாக அடிக்கும். வேற மாதிரி சம்பவம். அதிலலாம் ரஜினி சார் அந்த கேரக்டரில் வச்சு பார்க்குறதுன்றது பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கும். அவர் என்ன சொல்கிறதுனா, அந்த கூலி படத்தோடைய ஃபாண்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்த நம்ம சயின்ஸில் நம்ம படிச்சிருப்போம், ஸ்கூல் லைஃப்லலாம் நம்ம படிச்சிருப்போம், அந்த மெசோபொட்டேமியா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் வரும். ஸோ அந்த செல்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த செல்ஸை வச்சு அந்த ஷேப்பில் வரக்கூடிய ஒரு பொருளாக தான் அந்த கூலி படத்தோடைய ஃபாண்ட்டே இவங்க கொண்டு வந்திருக்காங்க. மேபி இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே போல் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை தாண்டி இது டைம் ட்ராவலாக இருக்குமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனால் சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த படத்தில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதைத்தான் நானும் சொன்னேன். இது ஒரு சிம்பிள் ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இருந்தாக்கா ரஜினி சார் அது எப்படி ரஜினி சார் இந்த படத்தில் நடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நாகார்ஜுனா கேட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல் அனிருத் இந்த படம் ஒரு பிரில்லியண்ட்டான மூவி, எக்ஸலண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரி கொண்டு போயிருக்காங்க, இன்டெலிஜென்ட்டான ஸ்க்ரீன் பிளே அப்படின்லாம் சொல்லும் போது இது சாதா ஒரு ரிவெஞ்ச் மூவியாக இருந்தாக்கா அவர் அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். அதே போல் அந்த தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயும் இது டைம் ட்ராவல் மூவியா இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியான்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே ஆங்கர் கேட்கும்போது லோகேஷ் கனகராஜ் அதை தாண்டி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ வரக்கூடிய நியூஸ் அப்டேட்லாம் பார்க்கும்போது ஏதோ பெருசாக சம்பவம் இருக்குது அப்படின்னு தெரியுது. அதை வச்சு நிறைய பேர் நிறைய யூகங்கள் சொல்கிறாங்க. இப்போ கூட ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு யூகங்கள் வந்திருக்கு, அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் கேட்டுங்க. சத்யராஜ் நாகார்ஜுனாக்காக ஒர்க் பண்ணுறாரு. அவரோட வேலையினாக ஒரு ஸ்பெஷல் சேர் நம்ம ட்ரெய்லரில் பார்த்துருப்போம். அந்த சேரில் ஒருத்தர் உட்கார வச்சு மொத்தமாக அவர் அழிச்சிட முடியும். அவரோட மெமரிஸ், பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் அழிக்க முடியும். அவரையும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பாடியுமே ஒன்றுமே இல்லாத அளவுக்கு தூள்தலாக பொசிக்கிட முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். அப்போ அந்த இடத்துல நாகார்ஜுனா ஏதோ ஒரு இடத்துல ரஜினி சாரோட பாடியை நீ எரேஸ் பண்ணணும், அவரோட ஃப்ளாஷ்பேக், அதாவது அவருடைய ஒட்டுமொத்த அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி நீ டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் எங்கேயும் வரும்போது அவர் ஏதோ அந்த இடத்துல ஏதோ டபுள் கேம் ஆடிடுறாரு, மறைச்சிடுறாரு. ரஜினி சார் இறந்துட்டாருன்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சுட்டு இவர் அந்த ரஜினி சாரோடைய உடலை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அவருக்கு பழசெல்லாம் நினைப்பு கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணுறாரு. அதான் 30 வருஷமாக நான் ஆஃப்லைனில் வச்சுருக்கேன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. ஸோ அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு அந்த பழைய நினைவுகள் வரல. அவர் ஒரு சாந்தமான ஒரு நார்மலான லைஃப்பை லீட் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு அந்த பழைய நினைவுகள் இன்னும் பயங்கரமான ஒரு அசுர பலத்தோடு அவர் உள்ளே வரும்போது நாகார்ஜுனாவுக்கும் அவருக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட நாகார்ஜுனா சத்யராஜ் போட்டு தள்ளிடுறாரு. ஸோ அந்த இடத்துல தன்னுடைய நண்பனுக்காக ரிவெஞ்ச் எடுத்து ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்த அந்த கேங்ஸ்டர்ஸ் அழிக்கிறது தான் இது படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ எவ்வளவோ இருக்குது, நம்ம நிறைய தியரி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இது இப்படி தான் இருக்கணும்னு யாரும் கன்ஃபார்மாக இப்படி தான் இருக்கணும்னு சொல்லலை. இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட தியரி சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.